டெஃபினட்டா ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உங்க லைஃபை டீச் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கும். In the last batch 2025 batch almost 60 students we have in the particular COE. 90% students placed. Football major games எல்லாமே மேக்ஸிமம் இருக்கு சார். அத்லெட்டிக்ஸ்ல இருந்து இண்டிவிஜுவல் ஸ்போர்ட், செஸ், இண்டோர்ல செஸ், கேரம், டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் எல்லாமே இருக்கு சார். சரி, ஹாஸ்டல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போகும்போது 3 கேர்ள்ஸ் வந்தாங்க. நடந்து போயிட்டு இருந்தாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. சரி, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அந்த ஹாஸ்டலை பற்றி அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் அவங்க கிட்ட கேட்கலாமே ஹாஸ்டல் எப்படி இருக்குது அப்படின்னு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்கம்மா? ஹாஸ்டல் நல்லா இருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்கு சார். ஆமாம் சார், லைக் க்ளீனாக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்கும், அண்ட் வார்டன்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ நல்லா இருக்கு சார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சார், நல்லா இருக்கும் ஆக்சுவலி. நம்ம வெளியே இருந்து பார்க்குறப்ப அப்படி இருக்கும். ஆனால் வென் வி கம் இன்சைட் அண்ட் see it அப்போது நம்மளுக்கு ஹோம்லி ஃபீல்ஸ் வரும். நார்மலி வெளியே ஹாஸ்டல்ஸ்னால் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க. they won't care about us. So here they actually care about us and provide good food as well. அதை தாண்டி இந்த காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? Inga cleanliness is maintained very well actually, and the food also, when we see actually I've heard many of my friends and my family members say as well that the food is really good over here. உங்களுக்கு அந்த மெடிக்கல் சப்போர்ட், சேஃப்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? ஆமாம் சார், மெடிக்கல் இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது சார், and the doctor also comes as well. So we also have a small medical store. So in case we need anything, the wardens will take us and they'll get yeah. So ஒரு ஹோம்லி என்விரான்மெண்ட் ஃபீல் பண்றீங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜோடைய ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டை தான் பார்க்குறோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக 3 கேம்பஸுக்குமே செப்பரேட்டாக சூப்பராக வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. எல்லாருமே இங்கே பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க, ஷட்டில் விளையாடுறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க, வாலிபால் விளையாடுறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸுக்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசுவோம். ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்கே எப்படி இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம்? உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது சார். என்னென்ன கேம்லாம் இருக்கீங்க சார்? இங்கே பேஸ்கெட்பால், வாலிபால், ஃபுட்பால் மேஜர் கேம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இருக்குது சார். அத்லெட்டிக்ஸ்ல இருந்து இண்டிவிஜுவல் ஸ்போர்ட், செஸ், இண்டோரில் செஸ், கேரம், டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் எல்லாமே இருக்குது சார். சூப்பர். ஏதோ இப்போ வெளியில் இப்போ நேஷனல் லெவல் அது மாதிரி ஏதாவது அவார்ட்லாம்? நேஷனல் லெவல் இல்லை சார், பட் ஜோன் லெவல்ஸ் நாங்கள் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். வருஷம் பேஸ்கெட்பால் ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி 2-3 டோர்னமெண்ட் போவோம் சார். SSN, அதுக்கப்புறம் SVEC, அதுக்கப்புறம் CM ட்ராஃபியும் திஸ் டைம் ரெப்ரசென்ட் பண்ணி வென்ட் இன்டு செமிஃபைனல்ஸ் சார். ஸோ நம்ம இப்போ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜோடைய ஹாஸ்டல் பிளாக் பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி பார்த்தோம். இங்கே எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டியுமே சூப்பராக இருக்குது. சரி, ஹாஸ்டல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹாஸ்டலுக்குள்ளே நம்ம போகலாம். ரூம் ஃபெசிலிட்டிஸ், ஜிம் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொண்டு வரேன், பார்க்கலாங்க. ஸோ ஹாஸ்டலுக்குள்ளே உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேயுமே 2 ஷட்டில் கோர்ட் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவினிங் ஹவர்ஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹாஸ்டலுக்குள்ளே ஒரு ஷட்டில் கோர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ், அதர் அம்யூனிட்டிஸு, அவங்களுக்கான சலூன், ஸ்பா எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் கூடிய ஜிம் ஃபெசிலிட்டியில் தான் இருக்கும். ஸோ வந்தவொடனே எனக்கு ஜிம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஜிம் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல ஜிம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹைஃபையாக இம்போர்ட்டட் மெஷின் கூட இருக்கக்கூடிய ஜிம்மை வந்து நம்ம இங்கே தான் பார்க்குறோம். பார்த்தோன்னே நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கு. சரி, ரைட், ஓகே, நம்ம அப்படியே ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன்.
டெக்ஸ்டைல்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து சார் இது தை எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். தை எக்ஸ்டென்ஷன் வந்து தை கால் தை எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம், ஃப்ரண்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து இதோட பார்ட் வந்து ஃப்ரண்ட் மசில் வந்து நீக்கு சப்போர்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும். இது வந்து ஃபுல்லா பிரஸ் பண்ணிட்டு அந்த விட்ரம் பண்ணும்போது ஸ்ட்ரெச் ஃபுல்லா ஆகும். ஃப்ரண்ட் மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃப் மசில். இது மசில் வந்து இது வந்து ஆம்ஸ்ட்ரிங் கால் வந்து எவ்ரி ஸ்போர்ட்ஸ்மேன் கம்பல்சரி பண்ணி ஆகணும். இது வந்து இப்போ இந்த தைக்கு பாத்தீங்களா, இந்த இடம் மாஸ் வந்து இது பண்ணும்போது பொதுவா பண்ணும்போது இந்த இடம் வந்து ஃபுல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். அப்படியே இறக்கும்போது பொதுவா பண்ணும்போது பொதுவாக விடும்போது ஸ்லோவா விடணும். விடும்போது அப்போ இந்த மசில் வந்து தை கால் வந்து ஃபுல்லா இதாகும், ஸ்ட்ரெச் மசில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பார்க்கறதுக்காக வந்தோம். இங்கே ஹாஸ்டலில் வந்து நம்ம உள்ள என்ட்ரு ஆகணும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஜிம் சூப்பராக இருந்தது பார்த்தோம். அதை பார்த்துட்டு சரி ரூம் மாடல் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். ரூமோட கிளீனினஸ் அண்ட் ஏம்பியன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நீட்டாக இது டபுள் ஷேரிங் ரூம் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி ஏசி ரூம் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக 3 ஷேரிங் இருக்குது, 4 ஷேரிங் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாஸ்டல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அவைல் பண்ணலாம். ஸோ ஹாஸ்டல் கூடவே வந்து அசோசியேட்டடாக உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து அவங்களுக்கான ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு சலூன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹாஸ்டல் ரூம் பார்த்தோம். அப்படியே வந்து பக்கத்தில் ஒரு சலூன் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் இன்மேட்ஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க இருக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு சலூன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே பார்த்தாலும் கிளீன்லினஸ்ங்கிறத வந்து சொல்லவே முடியாதுங்க. ஒரு வந்து நம்ம உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சலூனுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலே கிடையாது. எங்கே போனாலும் ஒரே மாதிரி கிளீனஸ். ரெஸ்ட் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 hour வந்து கிளீனிங் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் பண்ணுற மாதிரி எவ்ரி 1 hourக்கு அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. டோட்டலி கேம்பஸே பக்கா ஹைஜீனாக இருக்கிறது. நம்மளால் வந்து என்ட்ரி ஆனதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 hours நம்ம உள்ளே இருக்கோம். பர்ஃபெக்டான ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. உண்மையிலே ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் ஹைஜீனிக் அப்படிங்கிறத 100 இல்லைங்க 200 மார்க்ஸ் நான் கொடுக்கலான்னு சொல்லுவேன். நீங்களும் வந்து இதை விட்னஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிளாக்ல வந்து நிறைய ஏசி ரூம்ஸ் இருக்குது. நம்ம ஏசி ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தான் நம்ம வந்தோம். ஸோ போய் பார்க்கலாம் இந்த ஹாஸ்டல்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஹாஸ்டல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு காரிடாரம் ஆகட்டும், அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து பக்கா ஹைஜீனிக்காக நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட ஏதாச்சும் கேட்டேன், என்னப்பா எப்படி பாருன்னு கேட்டேன். எப்பவுமே வந்து ஒரு 1 hourக்கு ஒரு தடவை வந்து கம்பல்சரி எங்களுக்கு வந்து க்ளீனிங் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஏர்போர்ட்டில் எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு தான் வந்து இங்கே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸோட மெயின்டெனன்ஸ் நமக்கு இருக்குது. நம்ம மாடல் போய் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பிளாக் நம்பர் 3ல் இருக்கும். ஒரு ஏசி ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்குது, ஏசி ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தோம். உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு ஏசி ரூம் தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். How do you feel about the campus? Fine, sir. Very good, pleasant. So feel. Hostel is good, sir. Okay, neat-ஆ இருக்கா? Yes, sir. Daily they will be coming and cleaning the hostel. No issues with that. Food and all okay? Yes, sir. Stay okay? Yes, sir. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஹாஸ்டலுக்கு ஒரு ரூம் மாடல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரூம் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட பேசும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே ஏசி ரூம்ஸ் இருக்குது, 4 ஷேரிங் கான்செப்ட்டில் இருக்குது, 3 ஷேரிங்கில் இருக்குது, 2 ஷேரிங் கான்செப்ட்டில் இருக்குது, நான் ஏசி இருக்குது. ஸோ அவங்கவுங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஹாஸ்டல் அப்படிங்கும்போது உண்மையிலே ஒரு வீட்டில் நம்ம எப்படி நம்ம ரூம் மெயின்டைன் பண்ணுவோமோ அதை விட சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. டாப் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் நீங்கள் பார்க்குறீங்க. ரெஸ்ட் ரூம் நான் உள்ளே போய் பார்த்தேன். ரெஸ்ட் ரூமே ரொம்ப சூப்பராக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. காமிச்சிருக்கேன். ஸோ நார்மலாக ஹாஸ்டலில் வந்து எப்போவுமே வந்து யாரும் பெரும்பாலும் காமிக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து நீங்கள் போய் எடுங்க சார் அப்படிங்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. ரீசன் என்னென்னா நீங்கள் எங்கே போனாலுமே சரி இந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து உங்களால் பார்க்க முடியுது. ஹைலி மெயின்டைன்டுங்க. அதுதான் வந்து நமக்கு இங்கே நம்ம பார்த்த விஷயம். வீட்டில் கூட நம்ம இப்படி மெயின்டைன் பண்ணுவோம் தெரியாது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறேன். மேம் இந்த RHP அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, எக்ஸ்க்ளூசிவாக ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இதில் வந்து உண்மையிலே சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே தேவை. எல்லா இடத்துலையும் ட்ரைனிங் நடக்குது, எல்லாம் பண்ணுறாங்க மேம். பட் சக்ஸஸ் ரேட்டுன்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும்போது இப்போ நம்ம கேம்பஸ் ஸ்டூடெண்ட்டு இப்போ நம்ம RMK இன்ஜினியரிங் காலேஜில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் இது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, சக்ஸஸ் ரேட் எத்தனை பேர் அதில் வந்து ஃபைனலைஸ் ஆகிருக்காங்க மேடம்? இப்போ இந்த 2025 பேட்சில் சார் 39 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்ததில் 37 ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் செலக்ட் ஆகி மார்க்யூ ஆஃபர் வாங்கியிருக்காங்க சார். இதுதான் எங்களுடைய அச்சீவ்மெண்ட், இதுதான் எங்கள் சக்ஸஸ் ரேட்டு சார். டாப்
19 countries will select பண்ணி because each and every information, in-depth information we cannot provide by a single coordinator. So we have allotted or 19 country specific coordinators for each countries. They will give informations from the selection of right program, right university, right country, and the admission procedure till they settle themselves in the countries. They will provide all the informations to the students. So that is one of the key features of RMK group of institutions. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா உங்கள் லைஃப் இப்போ எப்படி இருக்கு? லைஃப் நல்லா இருக்கு. நான் இப்போ வந்து எல்டிஐ மைண்ட்ரி போலாண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். போலாண்டா? ஏய் நிஜமாக தான் சொல்றீங்களா? நிஜமாவே மக்களே உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எல்டிஐ மைண்ட்ரியில் வந்து போலாண்ட்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளுக்கு இந்த நேரம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். திடீர்னு நம்ம வந்து எதாச்சும் நான் வந்து பார்க்கணும்னு நினச்சேன். நான் மனசுக்குள்ள நினைச்சது வந்து ஒரு அலுமினியை தான் மீட் பண்ணணும்னு நினைச்சது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நமக்கு எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன் லைஃப்பில். இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி எதுக்கும் பயப்படக்கூடாது. பயந்தனா பயப்பட லைஃப் டிலே ஆகிட்டே இருக்கும். பயப்படாத போனால் தான் கொஞ்சமாச்சு முன்னாடி போக முடியும். ஆக்சுவலி அது உங்கள் ஓரளவு ஓகே உங்களுக்கு கிடைச்சது. நீங்கள் லேட்டன்ட்ரி கஷ்டப்பட்டேன், நல்லா இருக்கு, சூப்பர் சொன்னீங்க. இப்போ பிளேஸ் ஆயாச்சா? இந்த காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிது. நான் பெங்களூரில் விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பெங்களூர் இருக்கீங்க? ஆமாம். ஹாப்பியாக இருக்கீங்க? ஹாப்பியாக ஹாப்பி. ஆமாம். இந்த காலேஜில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படி என்னப்பா சொல்லுவேன்? சார் இந்த காலேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா லேப்ஸ் சார். மெயின்லி லேப்ஸ். நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கற்றுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கற்றுக்கினாலும் ஐடியா லேப்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் நம்ம எது வேணும் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம கற்றுக்கலாம் சார். சப்போஸ் நம்ம பர்சனலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் காலேஜில் மேனேஜ்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க சார். அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம் சார். இந்த காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஸோ இந்த காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்சுவலி நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன். ஸோ எனக்கு இந்த கிரவுண்டும் இங்கே இருக்கிற ஃபுட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்துட்டு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எங்களுக்கு நல்லா சொல்லி தராங்க சார். அதனால் வந்துட்டு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது சார். தேங்க்யூ. நல்லா இருக்கேங்க சார். நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு. இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிறது எங்கே? ஆஸ்திரேலியாவா? ஆமா, நான் சிட்னி ஆஸ்திரேலியால இருக்கேன். நான் இங்க வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு நான் இங்க மூவ் பண்ணி. ஓஹோ. நீங்க வந்து எந்த பேட்ச் நீங்க சார் இங்க முடிச்சீங்க? 2005 to 2009. 2009 passed out நான். ஓ சூப்பர். இப்போ ஹாப்பியா இருக்கீங்களா? how do you feel? உங்க லைஃப் எப்படி இருக்கு? என்னோட லைஃப் வந்து ரொம்ப அருமையா இருக்கு சார். என்னுடைய ஃபவுண்டேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ எனக்கு அங்க இருந்து நான் வந்து இப்போ 2009 ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 15 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு நான் வந்து இப்போ மல்டிபிள் குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் ஐ பாஸ்ட் அவுட் ஃப்ரம் ஆர்எம்கே என்னுடைய ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து நான் மிடில் ஈஸ்ட் போயிருந்தேன். ஸோ ஐ ஜாயின்ட் அஸ் அ குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் ஓவர் தேர் இன் அ கம்பெனி கால் கல்ஃப் கேபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் ஐ மூவ் டு சிங்கப்பூர்ல வந்து நான் ஒரு எமர்சன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு யூஎஸ் கம்பெனில வந்து ஐ ஜாயின்ட் அஸ் அ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் அண்ட் லேட்டர் ஆன் ஐ காட் ப்ரொமோட்டட் ஃபார் ஆல் த contributions I did to the company. அப்புறம் சைட் லீடரா வந்து இருந்தேன். then I moved to Australia in 2015. In the last batch 2025 batch almost 60 students we have in the particular COE. 90% students placed and it is a emerging technology, so we can expect high package salary. We can expect in this domain if you develop your knowledge based on full stack, definitely you will can occupy high package salary. Anyway, definitely sir. In what way that your students are getting trained and what is the success rate, sir? Yes sir, sure sir. Actually we are offering 2 different types of tests for the higher education opted students and other placement eligible students. Okay. For placement eligible students we offer TOEFL ITP, that is called institutional testing program. Okay. So it covers 4 different modules, starts from listening, reading, writing and speaking. Okay. So for this we offer 120 hours of training which includes all the modules, right? So we have dedicated training faculty which is outsourced from other agencies. Okay. Not by our faculties. Okay. They are trained faculties and they are coaching our students related to this TOEFL ITP exams. Okay. How do you feel, man? I love the food. It's all good, and also the timing is good. 12 to 12:35. The body is able to adapt well, and we are becoming fit after eating here. Really, na? Yeah. Huh? You are enjoying the food. Enjoying. What about the menu? No, daily. Menu, there's chicken biryani, chicken 65, and then chicken gravy also they give, and they give ice cream 2 times a week,
and sambar, rasam, all of it is good and So healthy. both non-veg and veg. Yeah. You can enjoy food. Yeah, really So different enjoy. menu. Yes, yes. இந்த ஃபுட்டோட குவாலிட்டிக்கு வந்து ஒரு 5-star ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 5 star. ஸோ நம்ம இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் வந்து த பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க ஃபுட் எப்படி அவங்க டைனிங் ஹால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம். டைனிங் ஹால் வந்து நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஹைஜீனிக் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து நம்ம இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. ஃபுட்டும் டேஸ்டியாக இருக்குது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்காகவும் இருக்குது. ஸோ நான் மெஸ்ஸுக்கு வந்தேன். மெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம கேட்கணும்னு திடீர்னு தோணுச்சு. ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா இவங்களாம் வந்து மனசுலேருந்து பேசுவாங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்போம். ஹாப்பியாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் நல்லபடியாக வச்சுக்கிறாங்க. நல்லபடியாக வச்சிருக்காங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா பண்ணுறாங்க, நல்லா பிஹேவ் பண்ணுறாங்களா, எப்படி இருக்காங்க? இல்லை ஸ்டூடெண்ட் எல்லாம் நல்லபடியாக ஒத்துழைப்பாங்க சார். ஒத்துழைக்கிறோம். ஆமாம் சார். சாப்பாடெல்லாம் நல்லா ரொம்ப நல்லா இருக்கு சார். ஒரு காலேஜோட ஃபீட்பேக் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸையும் கேட்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்க இந்த காலேஜை பத்தி அப்படிங்கறத நான் கொண்டு வர ட்ரை பண்றேன். ஸோ அவங்க கிட்ட கேட்போம் இந்த காலேஜ் பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு. நான் எத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்கறேன்? 25 வருஷமா வேலை பார்க்குறோம் சார். 25 வருஷமாவா? அப்ப இது உங்களுக்கு குடும்பம் மாதிரி சொல்லாமா? எங்க குடும்பம் தான் சார். எங்க குடும்பமா தான் வேலை செய்யறீங்க. நாங்க எங்களுக்கு நிர்வாகம் எங்களுக்கு நல்லா வச்சிருக்குது. இந்த நிர்வாகம் நாங்க நல்லா பிடிச்சிருந்தோம். இஷ்டப்பட்டு தான் நாங்க வேலை செய்யறோம். எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாரு ஐயா. இங்க பசங்க எப்படிமா இருக்காங்க? பசங்க ஹாப்பியா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. ஹாப்பியா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு எல்லாம் ஐயா நல்லா கவனிக்கிறாரு. நல்லா பாத்துக்கிறாரு ஐயா. எந்த குறையும் இல்லை சார். 5 வருஷம் வேலை செய்யறோம். எந்த குறையும் இல்லை. ஐயா புண்ணியத்துல வீடு கீடு எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆரோக்கியமா தான் இருக்கிறோம் சார். குழந்தைங்க எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு குழந்தைங்க உங்க சாப்பாடு கேக்குறாங்க. நல்லா சாப்பாடு நம்ம குழந்தைங்கள மாதிரி அது குழந்தைன்ட்டு நல்லா பாத்துக்கிறோம் சார். ஐயாவால எந்த குறையும் கிடையாது. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை சார். ஐயா 100 வருஷம் வாயினும் சார். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வேலைக்கு 10,000 பேருக்கு ஹைஜீனான ஃபுட்டு கொடுக்குறாங்க. சூப்பராக கொடுக்குறாங்கன்னா ஹோல் ஹார்ட்டடாக இவங்க எல்லாமே பண்ணுறதுனால தான் பண்ண முடியுது. அதை நம்ம நல்லாவே பார்த்துருக்குறோம். ஸோ ரியலிஸ்டிக்காகவே ஃபுட்டு வந்து நல்ல குவாலிட்டியான ஃபுட்டை வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதை லைவாக நான் பண்ணிட்டேன். நீங்களும் லைவாக ரெக்கார்டிங்கில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. டெஃபினட்டாக இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஃபுட்டு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த குறையும் இல்லாமல் இவங்க ஒரு குடும்பம் மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இவங்க எல்லாம் தான் காரணம். ஆமாம் என்ன சைடில் காலையில் ஓகே. ஸோ நம்ம இப்போ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம். ஏன் இதை முக்கியமான இடம் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒவ்வொரு பேரண்ட்டோடும் நம்மள்கிட்ட கேட்குற கேள்வியும் சரி இல்லை அவங்கள்ட்ட இருக்கிற கனவும் சரி, ஒரு கேம்பஸுக்கு போனால் எனக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா சார், லைஃப் செட்டில் ஆயிருமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த விதத்தில் ஒரு கரியரை செட் பண்ணக்கூடிய கரியர் டெவலப்மெண்ட் செல்லுடைய ஹெட் நம்ம டாக்டர் சிவஞான பிரபு சார் தான் நம்ம மீட் பண்ணுறோம். சார் தான் இந்த கரியர் கைடன்ஸ் சார் தான் வந்து கரியர் டெவலப்மெண்ட் சென்டருடைய ஹெட்டு. கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் இந்த கேம்பஸ்லேயே இவங்க கூடவே சேர்ந்து அலைன் ஆகி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய சக்ஸஸ் ரேட்டுக்கு ஒரு முக்கிய ஒரு பில்லராக இருக்கக்கூடிய ஒரு சாரை நம்ம பார்க்குறோம். ஸோ சார்கிட்ட பேசுவோம். இங்கே என்ன நடக்குது, என்ன மாதிரியான ட்ரைனிங் ப்ராசஸ் கொடுக்குறாங்க, எப்படி இங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகுறாங்க, இதை தாண்டி ஜென்ரலாக எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. அதையுமே நம்ம சார்கிட்ட சப்மிட் பண்ணுவோம். ஸோ சார்கிட்ட பேசலாம். நம்ம இந்த ஆர்எம்கே காலேஜில் நீங்கள் எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறீங்க? ஸோ இந்த பொசிஷன் வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க? நான் ஆர்எம்கே காலேஜில் இது என்னோட 21st இயர் 2005 ஜான்வரியில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணப்போ ஆர்எம்கே காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஆர்எம்டி காலேஜும் அடிஷ்னலாக கொடுத்தாங்க. அப்புறம் 3rd காலேஜ் ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியும் இப்போ நான் தான் பார்த்துக்கிறேன். இங்கே பொறுத்த வரைக்கும் குரூப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பிளேஸ்மெண்ட் வந்து சென்ட்ரலைஸ்ட். எந்த கம்பெனி வந்தாலும் 3 காலேஜுக்கும் காமனாக தான் வருவாங்க. எந்த இண்டஸ்ட்ரி கனெக்ட்னாலும் இட்ஸ் காமன் ஃபார் ஆல் 3 காலேஜஸ். ரெடி போகலாமாப்பா? ஸோ இப்போ நிறைய ஃபோரம் நான் போகிறேன், நிறைய இடத்துல கேள்வியும் பண்ணுறோம். இப்போ வந்து எங்கே போனாலும் ஒரு அகடமிக் ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரி கனெக்டாக இருக்கட்டும், ரெண்டுமே பிரிட்ஜ் பண்ணுற ஒரு இடமா இருக்கட்டும், காமனாக பேசுகிற விஷயங்கள் இப்போ எல்லா காலேஜ்லையுமே இதை காமனாக பேசுகிறாங்க. இண்டஸ்ட்ரியில் அகாடமியில் ஒரு பெரிய கேப் இருக்குது. கேப் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க சார். இந்த கேப்பை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறோம்? இங்கே என்ன நீங்கள் அதை ஸ்பெஷல் கேர் எடுக்கிறீங்க? ரொம்ப வேலிடான கொஸ்டின் சார். ஸோ இதை வந்து நாங்கள் ஃபேஸ்டு மேனரில் தான் பண்ணணும். அண்ணா யூனிவர்சிட்டிஸோட நாங்கள் வந்து அஃபிலியேட் ஆகிருந்தப்ப கரிக்குலம் ஃபுல்லாக கம்ப்ளீட் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸோட கேட்குறப்ப அவங்க வந்து அவங்களோட கோர்சஸ் வந்து அந்த கேப்பை வந்து கோர்ஸ் கண்டென்ட் எங்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு வேல்யூவேட்டட் கோர்ஸாக கொடுத்தோம். ஸோ ஆஃப்டர் பிகமிங் அட்டானமஸ் நாங்கள் என்ன பண்ணணும்னா த்ரூ கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் டீம் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் யூனிட்ட கனெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போ வந்து எங்களோட கரிக்குலம் கொடுத்துட்டு எங்கே கேப் இருக்குது அந்த கரிக்குலம் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு
ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் வந்து நாங்கள் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மெம்பரை வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா எங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் அத்தனையும் வந்து 60 பேட்ச் சைஸாக பிரித்தோம். ஸோ எங்களுக்கு வந்து எவ்ரி இயர் வி ஹேவ் அரௌண்ட் 200 to 250 கம்பெனிஸ் விசிட்டிங் அஸ். ஸோ அந்த கம்பெனிகிட்ட பேசி என்ன கேப்புங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒவ்வொரு 60 பேட்ச் சைஸை வந்து ஒவ்வொரு ரெக்ரூட்டிங் பார்ட்னர் ஆன் ஒன் ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜியோட கனெக்ட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷனில் நம்ம லேபும் செட் பண்ணோம். எங்களோட கரிக்குலமும் வந்து ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த கரிக்குலம் வந்து டிசைன் பை த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இது எவ்ரி இயர் வந்துட்டு தே ஹேவ் அ போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ். அந்த டைனமிக்காக இருக்கனால எவ்ரி இயர் வி அப்டேட்டிங் த சிலபஸ். ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். மார்னிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் பார்த்தீங்க, XR/VR லேபாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து எம்பெடட் சிஸ்டம் லேப் ஆகட்டும், இல்லைனா வந்து IoT லேப் ஆகட்டும், அடுத்து வந்து டெலிகம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய 5G நெட்வொர்க் லேப் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய வந்து 15 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்சஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுமே இண்டஸ்ட்ரியல் பவர்ட் சிலபஸ்லேயே 40% இருக்கிற ஒரு ஹைலைட் தான் இந்த காலேஜோடைய வந்து ஒரு நீச் ஏரியா அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். எல்லாருக்குமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஹைஜீனிக்காக, கிளீனினஸாக, டிசிப்ளின்டாக ஒரு கேம்பஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நம்ம பார்க்கும்போதும் சரி, இல்லை இருக்கக்கூடிய ஒரு சலூன் ஃபெசிலிட்டியில் பார்க்கும்போது சரி, டாய்லெட் ஃபெசிலிட்டி என்ற ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியா அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப கிளீனினஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது. ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு போய் பார்த்தோம், ஜிம்மு போய் பார்த்தோம், லைப்ரரி போய் பார்த்தோம், ஹாஸ்டல் மெஸ்ஸு போய் பார்த்தோம். ஸோ எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வந்து இவங்க வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்த்து இதில் வந்து தெரிஞ்ச விஷயம். நம்ம இப்போ ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். காலையில் வந்ததுலேருந்து இன்னைக்கு வந்து காலையில் இப்போ சாயங்காலம் கிட்டத்தட்ட மணி 6:30 மணி ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம பார்த்தோம். முக்கியமாக இங்கே நான் பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பக்கா டிசிப்ளின் அண்ட் பக்கா ஹைஜீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸ்க்ளூசிவாக இவங்களுடைய டிஃப்ரெண்ட்டான பார்ட் அப்படின்னு நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே ஆட்டோனாமஸில் டிஃப்ரெண்ட்டாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க இண்டஸ்ட்ரி பவர்டு சிலபஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் சரி, சிவில் படித்தாலும் சரி, ஏஐ படித்தாலும் சரி, இசிஇ படித்தாலும் சரி, ட்ரிபிள் படித்தாலும் சரி, 40% ஆஃப் சிலபஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன தேவையோ அதை அப்படியே அவங்க சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவங்க வந்து மார்க் இன்டர்வியூஸ் நடத்துகிறாங்க, அவங்க வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுக்குறாங்க, ஃபேக்கல்ட்டி எல்லாமே நல்லாவே ட்ரெயின் ஆகுறாங்க. ஸோ கரண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜியை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க சிலபஸ்லேயே இவங்க மேண்டேட்டரியை கொடுத்ததுனால இண்டஸ்ட்ரி ரெடி டெப்ளாயபிள் இன்ஜினியர்ஸாக இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் மாறுறாங்க அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்த எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒவ்வொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்க்கும்போதுமே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி கூட பவர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டிசிஎஸ் ஆகட்டும், காக்னிசன்ட் ஆகட்டும், இன்றைக்கி வந்து விப்ரோ ஆகட்டும், டெக் மகேந்திரா ஆகட்டும், அசென்ச்சர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய வந்து இண்டஸ்ட்ரி கூட வந்து கனெக்ட் பண்ணி கரண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி கொடுத்தது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். நம்ம என்ட்ரி வந்ததுலேருந்து எங்கே போனாலுமே வந்து சின்னதாக ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட நம்மளால் இங்கே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வந்து நீட் அண்ட் க்ளீன் எவ்ரி வேறுங்க. மெஸ் ஆகட்டும், டைனிங் ஹால் ஆகட்டும், ரெஸ்ட் ரூம் ஆகட்டும், கிளாஸ் ரூம் ஆகட்டும், லெபார்டரி ஆகட்டும், லைப்ரரி ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே கிளாஸ், ஏன் கிரவுண்டு முதற்கொண்டு அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ஜிம் அவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா உண்மையிலே வந்து இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா, ஒரு காலேஜை வந்து பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி யாராவது ஒரு காலேஜை எப்படி காலேஜ் இருக்கணும்னு ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலேஜாக தான் இந்த காலேஜ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு மாடல் இவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பக்காவாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபீட்பேக் கேட்டோம். ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்லையும் சரி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க சார். நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது 6 மாதத்தில் எங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இருந்தாலும் கூட போக போக வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க சொன்னாங்க. இதை தாண்டி இன்றைக்கி இருந்த ஒரு அலுமினியை மீட் பண்ணோம். அந்த அலுமினி வந்து நான் படித்து 3 வருஷம் ஆயிடுச்சு சார். நான் வந்து ஒரு கம்பெனி இன்றைக்கி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். எனக்கு இங்கே சொல்லி கொடுத்த விஷயம் வந்து சொல்லும்போது இது ஏன்டா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம். ஆனால் முடிக்கும்போது இது என்னோட இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக தேவைப்படுதுங்கிறத எனக்கு லைஃப் லெசன்னே சொல்லலாம். ஸோ ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு க்ளோசிங் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு வெறுமனே எஜுகேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டுமே சொல்லிக் கொடுக்கறதில்ல, வெறுமனே பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டுமே பேசுறதில்ல, அவங்க முழுமையாகவே ஒரு லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணுங்கிறதையும் டெஃபினட்டாக நீங்கள் இங்கே பார்க்க முடியும். சிம்பிளாக ஆர்எம்கே பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டதில் நம்ம இங்கே வர்றதும்போது ஒரு எஜுகேஷன் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், டிசிப்ளின் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், கிளீனினஸாக இருக்கட்டும், ஹைஜீனிக்காக இருக்கட்டும், ஆன் த ஹோல் இங்கே இன்ஜினியர்ஸ் வெறும் இன்ஜினியர்ஸாக மட்டும் இல்லாமல்
ஒரு லைஃப்பை எப்படி லேர்ன் பண்ணுங்கிற லைஃப் லெசன் இங்கே லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நான் இங்கே கண்டுபிடிச்ச எனக்கு பிடிச்ச விஷயம். டெஃபினட்டாக உங்களுக்கும் அது கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு முழுமையான மனிதனா, முழுமையான ஹியூமனான இன்ஜினியராக நீங்கள் இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னா ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறத டெஃபினட்டாக 200% சொல்ல முடியும். நீங்களும் வாங்க, வந்து பாருங்கள், விட்னஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் அன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு க்ளோசிங் ரிமார்க்கை நான் கொடுக்குறேன். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பபாய். See you.